எவ்வளவு பேர் இங்க நீட் எழுதிருக்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்கணும். நல்லா கை தூக்குங்க, அப்பதான் தெரியும். ஓகே, எவ்வளவு பேர் நீட்ல பாஸ்? ஓ, எல்லாருமே பாஸ் தான் இருக்கு. 316 ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். 316. ஆமா சார். இப்போ என்ன பண்றீங்க? என்னோட மார்க்குக்கு வந்து ஐஆர்டி பெருந்துறை அங்க கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சார். அதுக்காக ஸ்பான்சர்ஸ்க்காக இப்ப அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். கவர்மெண்ட்ல கிடைக்காதா? கவர்மெண்ட்ல வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் லெஸ் தான், கம்மி தான்மா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு செலவாகும்? செலவாகிறது வந்து பெர் ஆனம் 4 lakhs. அது எங்களால முடியாது சார். எது எங்களால முடிஞ்சதை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு வேணா சமாளிச்சல, மத்தபடி வருஷம் எப்படி சமாளிக்க போறோம்? முதல்ல வேணா சமாளிச்சல ஏதாவது பண்ணி. ஆமா, முதல்ல என்ன சொன்னீங்க? நீட்டுன்னு ஒண்ணு வந்தா ஏழைங்களும் டாக்டர் ஆகலான்ட்டு. ஆனா இந்த பொண்ணு நீட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஏன் டாக்டர் ஆகல? பணம் இல்ல. அப்ப எதுக்கு நீட்டு? இப்படி பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு கடவுடனை வாங்கி இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வந்து இந்த நாட்டுக்கு எப்படி இலவச மருத்துவம் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இந்த ஆட்சியில நீங்க உட்காந்துட்டீங்க. ஆனா இந்த நீட்டை ஒழிச்ச பாடு இல்ல. இந்த லட்சணத்துல நீட் எக்ஸாம் எழுத போற எங்க பிள்ளைங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்றது. இங்க கேமரா வச்சிரும், அங்க கேமரா வச்சிரும். இதுல நீட் எழுத போறவங்க எல்லாம் தனியா டாப் வைக்கிறீங்க. இது அதை விட கேவலம். அப்ப பணம் இருக்கிறதா படிக்க முடியும்னா அப்ப ஏழைங்களா என்ன பண்ணுவாங்க? சோ அவங்க முன்னேறதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க. அவங்களோட ஒரே நம்பிக்கை அந்த படிப்பு மட்டும்தான். சோ அப்ப பணம் இருந்தாதான் படிக்க முடியும்னா எனக்கு ஒன்னும் புரியல.